நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள வீரமணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். தினமும் ஒவ்வொருத்தரும் 3 வேளை சாப்பிட்றோம், 7-8 மணி நேரம் தூங்கணும். அன்றாட பணிகளை செய்கிறோம், காலை கடன்களை கழிக்கிறோம், மலஜலம் கழிக்கிறோம். இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடைபெறணும். அல்லது சிரமப்பட்டா கூட இவை நடைபெறாம நமது அன்றாட பொழுது போகாது. ஆனால் நாம் சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமானதா ஆரோக்கியமற்றதா என்பது அதில் உள்ள சத்துக்களை பொறுத்தது தான். சில ஆரோக்கிய உணவுகள் அதில் இருக்கும் சில நச்சுப் பொருட்களால் நமக்கு பக்க விளைவுகளை உண்டாக்கும். அப்படியாப்பட்ட உணவு வகைகளை நாம் தினமும் உட்கொள்கிறோம் என்பதுதான் அதிர்ச்சியான செய்தி. அடிக்கடி நாம் சாப்பிட்ற சில உணவு வகைகளில் கண்ணுக்கு தெரியாத விஷத்தன்மையுள்ள சில பொருட்கள் இருக்குது. உதாரணம் பாருங்க, வீரமணி ஐயா, இறைச்சி, கேக், சாலட், அரிசி, பாதாம் பால், சீஸ் இவற்றை எடுத்துக்குவோம். கார்பன் மோனாக்சைடு என்ற நச்சு பொருள் இறைச்சியில் இருக்குதான். ரெட் மீட்னு சொல்லுவாங்க. இறைச்சி எப்பவும் சிவப்பு நிறத்தில் பளபளன்னு இருக்க காரணம் இந்த கார்பன் மோனாக்சைடு தான் சொல்றாங்க. உடலுக்கு இது ஆரோக்கியமானதல்ல. உணவுப் பொருட்களின் நிறங்கள் அதன் தோற்றத்தில் பல மாற்றங்களை உண்டாக்கும். உதாரணத்துக்கு ரெட் வெல்வெட் கேக் போன்ற பல கேக்குகளில் சிவப்பு நிறத்தை கொண்டு வர சிவப்பு நிறத்தை சேர்க்க செயற்கையான நிறமூட்டிகளை அதில் கலக்கிறாங்களாம். அந்த நிறமூட்டிகள் எங்கேருந்து எப்படி கிடைக்குதுங்கிறது அடுத்த கட்ட ஆராய்ச்சி. அப்புறம் சாலட் வாங்கி சாப்பிட்றோம். வெளியிடங்களில் சாப்பிடும் சாலட்களில் சன்ஸ்கிரீன் க்ரீம் சேர்க்கப்படுதான். இந்த க்ரீம்களில் டைட்டானியம் டை ஆக்சைடு இருக்குது. இது வெளிப்புற கிருமிகள் உணவின் மீது படாமல் பார்த்து கொள்கிறது. ஆனால் உணவில் உள்ள சத்துக்களை அழிக்கக்கூடியதான். சுவரை விற்று சித்திரமா? நெல், அதிலிருந்து கிடைக்கிற அரிசி நம்ம தென்னாட்டு மக்களின் முக்கியமான உணவு தானியம். ஏன் ஆசியாவில் அதிக மக்கள் விருப்பத்துடன் உண்ணும் உணவு தானியம் அரிசி. மனித உடலுக்கு பல ஆரோக்கிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஆர்சனிக் என்ற வேதிப்பொருள் அரிசி உற்பத்தியில் பயன்படுத்தப்படுது. ஆர்சனிக் உடம்புல அதிகம் சேரும்போது புற்றுநோய், நரம்பு மண்டல கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடியது. அதனால அரிசியை சாப்பிட பயன்படுத்தும் போது நல்லா சுத்தம் செய்யணும், சமைச்சு சாப்பிடணும். பாலின் அடர்த்திக்காக கேராஜினான் என்னும் பொருள் சேர்க்கப்படுதுங்கிறாங்க. குறிப்பா பாதாம் பால்ல சேர்க்கிறாங்களாம். இது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியது. வீரமணி ஐயா, நீங்க கிராமத்தில் இருக்கிறவங்க இயற்கையான சூழல், சுத்தமான காத்து, நல்ல தண்ணி, உங்க தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி, உணவு தானியங்களை பயன்படுத்துறீங்க, நிம்மதியான வாழ்க்கை. ஆனால் நகர்ப்புறம் மற்ற வளர்ச்சி என்று சொல்லும் இடங்கள்ல நிறைய உபாதைகள் உருவாகி இருக்கு. வசதி வாய்ப்புன்னு சொன்னாலும் இயற்கை அங்க இல்லையே. சீஸ் என்ற இன்னொரு உணவுப் பொருள், இதுல செல்லுலோஸ் சேர்க்கப்படுதான். இது நமது சருமம், வயிறு ஆகியவற்றில் அதிக பாதிப்புகளை உண்டாக்குமா. சீஸ் இதை ஏன் வெளியே வாங்கி சாப்பிட்றது? நாமளே உற்பத்தி பண்ணிக்கலாமே. வெளியிடம்னு போனாலே ஏதாவது சிரமம் தான், உபாதைகள் தான், பிரச்சனை தான். வெளியிடத்து ஆதாரங்களை தவிர்ப்போம், உள்ளிடத்து ஆதாரங்களை பயன்படுத்துவோம். இது வாழ்க்கைக்கும் பொருந்தும், விவசாயத்துக்கும் பொருந்தும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.